அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்ட் யூனியன் சிலம்பம் ஃபெடரேஷன்ல இருந்து டெக்னிக்கல் டைரக்டர் ராஜபுத்திரன் பேசுறேன். நம்ம போன வீடியோல சிலம்பத்தில் உள்ள 18 சுவடுகளை பத்தின டீட்டெயில்ஸை முழுசா இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். இப்போ இந்த முதல்ல ஆரம்பிக்கிற சுவடு தெக்கஞ்சுவடு. இந்த தெக்கஞ்சுவடு வடக்கஞ்சுவடுங்கிறத இப்போ இருக்க நிறைய பேருக்கு இதனால இப்படி பிரிச்சு வச்சாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்காக நான் இந்த டீட்டெயில் சொல்றேன். நம்ம குமரி கண்டம்ங்கிறது தான் தமிழர்களோட ஒரு ஆகப்பெரும் நிலப்பரப்பா இருந்தது. கிட்டத்தட்ட 7 பிரிவுகளாகவும் ஒவ்வொரு பிரிவுலையும் 7 நாடுகளாகவும் மொத்தம் 49 நாடுகள் இருந்ததா நமக்கு செவிவெளி செய்திகள் கிடைச்சிருக்கு. இந்த மிக பெரும் குமரி கண்டத்தை பகுரிலி ஆறுன்னு ஒரு ஆறு இரண்டா பிரிச்சிச்சு. தெற்கு பக்கமாகவும் வடக்கு பக்கமாகவும் பிரித்ததாகவும் அந்த தெற்கு பக்கமாக இருந்த மணல்ல இருந்த தன்மையை பொறுத்து அங்க காலூனி அந்த காலு கம்போடு சுழற்சி முறைகளை மாத்தி விளையாண்ட சுவடு முறைகள் தெற்கம் சுவடாகும். வடக்கு பக்கத்துல இருந்த அந்த மண் சார்ந்த நிலம் அதை பொறுத்து தன்னோட சுழற்சி முறைகளையும் காலடி பாட முறைகளையும் மாற்றி விளையாண்ட விதத்தை வடக்கஞ்சுவடு முறையாகவும் பிரிச்சிருந்தாங்க. ஆனா இப்ப 3ஆம் தமிழ் சங்கம் நம்ம மதுரையில நடந்துச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். முதற் தமிழ் சங்கமும் 2ஆம் தமிழ் சங்கமும் எங்க நடந்தது, அதை யார் நடத்தினா? ஏன்னா 2ஆம் தமிழ் சங்கத்தோட கடைசி 100 வருடங்கள்ல இயற்றப்பட்ட நூல் தான் தொல்காப்பியமும் திருக்குறளும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன நடந்துச்சு, எந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் இங்க இருந்துச்சு, அந்த இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா தமிழ்ல தொன்மையான காப்பியம் நம்ம சொல்றதே தொல்காப்பியம் தான். தொல் அப்படிங்கிறதுனாலே முந்தையது, முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த 3ஆவது தமிழ் சங்கம் இங்க வந்ததுக்கு அப்புறமும் இந்த சிலம்பக்கலையும் அவங்க சேர்த்து இங்க கொண்டு வந்து இங்க எப்படி டெவலப் பண்ணாங்கன்னா, இங்க காவிரி ஆறை வச்சு பிரிச்சாங்க. நம்ம திருச்சியில இருக்க காவிரி ஆற்று படுகையை வச்சு, காவிரி ஆற்றுக்கு தெற்கு இருக்கு தமிழ்நாட்டுல தெற்கே இருக்க நிலம் எப்படி ஏற்பட்டதுன்னா கரிசலும் கரம்பையுமான நிலம். இங்க இருக்க மண்ணு மெஜாரிட்டியா கரிசலும் கரம்பையும் தான் இருக்கும். இது ஒரு மழை பெய்யுது இல்ல ஒரு நீர் பாசனம் ஆகுது அப்படிங்கிற நிலையே இந்த கரிசலும் கரம்பையும் என்ன ஆகும்னா களிமண் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அது காலை பிடிக்கும். நம்ம காலை ஊனி நிக்கிறோம், அந்த மண்ணில் கால் மதிக்கிறோம் அப்படின்னா அது காலை பிடிக்கும். ஸோ இங்க இருக்க அந்த காலத்துல இருந்த அந்த சிலம்ப வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா காலை அழுத்தமா ஊனி கம்போட வேகத்தையும் சுழற்சி முறைகளையும் ரொம்ப அழுத்தமா கொடுத்து விளையாண்டாங்க. இது காவிரி ஆற்றுக்கு வடக்கு இருக்க மண்ணு மேக்சிமம் வண்டல் மண்ணும் மணலும் இருந்தது. அங்க மழை பெஞ்சாலும் சரி, ஒரு நீர் பாசனமா இருந்தாலும் சரி, அது ஸ்டோர் பண்ணி வைக்காம அந்த மண்ணு ரொம்ப லிபரலா இருந்ததுனால அங்க இருக்கவங்க நல்லா துள்ளி குதிக்கிறது, ஜம்ப் எடுக்கிறது, இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகப்படுத்தினாங்க. அதை தெக்கஞ்சுவடாவும் வடக்கஞ்சுவடாவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த தெக்கஞ்சுவடு வடக்கஞ்சுவடு தாண்டி அடுத்ததா பொன்னுச்சுவடு. பொன்னுச்சுவடுங்கிறதுக்கு இங்க நிறைய பேர் நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலா இது எதனால வந்தது அப்படிங்கிறது ஒரு சில மூத்த ஆசான்கள்ட்ட இருந்து செவிவெளி செய்தியா கேட்டது என்னதுன்னா, பொன் அப்படிங்கிறது தங்கம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு அந்த வீட்டோட ஒரு பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இப்ப முறப்பையனை 2 பேர் இருப்பாங்க. யாருக்கு அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கிறது அப்படின்னு அந்த பொண்ணோட தகப்பனார் டிசைட் பண்ணணும்னா 2 மாப்பிள்ளையும் கூப்பிட்டு தன்னால முடிந்த அளவு கொஞ்சம் பண வசதி இருக்கிற ஒரு மாமனாரா இருந்தா என்ன பண்ணாருன்னா 2 மாப்பிள்ளை காலத்துலயும் ஒரு 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 பவுன்ல செயினை போட்டு யாரு சிலம்ப சண்டையில ஆப்பனண்டோட செயினை கலட்டுறாங்களோ அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. பொன் வைத்து பெண்ணுக்காக விளையாடிய சுவடு முறைங்கிறதுனாலதான் அது பொண்ணு சுவடு முறைங்கிறதே வந்துச்சு. ஸோ இப்படித்தான் சுவடு முறைகளை ஒன்னொன்னா அவங்க கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இங்க இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாருமே இப்ப ஒரு மேல் அப்படிங்கிறது அந்த கிங்கு அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டிங்கே இருக்கும். இங்க இருக்க மன்னராட்சி முறையை எடுத்துக்கிட்டாலுமே அந்த மேல் தான் கிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல். ஆக்சுவலி இங்க என்னன்னா இந்த போர் நடந்ததும் சரி, ஒண்ணு நிலம், அடுத்தது பொண்ணு. இந்த பெண்களுக்காகத்தான் மிகப்பெரிய போரெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே தாய் வழி சமூகமா இருந்த ஒரு மக்கள் இனம் தான். ஸோ அந்த சுவடு முறை, அந்த பொண்ணை யாருக்கு கொடுக்கணுங்கிற விளையாண்டதான் பொண்ணு சுவடு. தேங்காய் சுவடு. தேங்காய் சுவடுங்கிறது என்னன்னா
இப்ப நம்ம மனித மண்டையோடு இருக்கு. இந்த மண்டையோடு வந்து 6ல இருந்து 7 mm திக்னஸ் இருக்கும். இந்த மண்டையோடு எப்படிப்பட்டதுன்னா 8 எலும்புகளோட சேர்ப்பாலானது. இந்த 8 எலும்புகள் வந்து சேர்ற இடத்துக்கெல்லாம் பேரு பொருத்துன்னு பேரு. நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த மாதிரி இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றவங்க எல்லாம் சில பாயிண்ட்ஸ்ல கரெக்டா அவங்க கையில வச்சிருக்க அந்த ஒரு சுத்திகளோ சம்திங் ஒரு நைஃபோ அதை வச்சு தட்டுவாங்க. நம்ம மண்டையோட ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த பொருத்துல அடிக்கணும். அடிச்சா மண்டையோட உடைஞ்சிரும். காலார் படையில முதல் வரிசையில இருக்க அந்த வீரர்கள் வந்து அந்த எதிரி படையில இருக்க வீரனை அங்கனக்குள்ளே நிப்பாட்டணும்னா தலையில அடிச்சுதான் ஆகணும். எப்பயுமே தலையில ஒருத்தனை அடிச்சாதானே அவனை அந்த இடத்துலயே ஸ்டோர் பண்ண முடியும். இல்ல மயங்கி அங்கனக்குள்ள கீழே விழுக வைக்க முடியும். இந்த மண்டையில அடிச்சா எந்த இடத்துல அடிக்கணும் அப்படின்னா இந்த பொருத்துல அடிக்கணும். இதுக்காக டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது ஒருத்த மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்க முடியாது. அதுக்காக மனித மண்டை ஓட்டுக்கு இணையான திக்னஸ், அதை விட கொஞ்சம் கூடயும் குறைச்சும் இருக்கிற இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் தேங்காய். இந்த தேங்காய் அதே மாதிரிதான் 3 வரிகள் இருக்கும். அந்த 3 கண்ணு இருக்கு. அதுக்கு இணையா 3 வரிகள் இருக்கும். தேங்காயில மேல இருக்கு கீழே வர்ற வரைக்கும் அந்த 3 வரிகளும் சேர்ற அந்த இடத்துக்கு பேர் தான் பொருத்து. கரெக்டா அந்த பொருத்துல நம்ம கம்பை வச்சு ஓங்கி தட்டினோம்னா அந்த தேங்காய் உடைஞ்சிரும். ஸோ இந்த மண்டைய எதிராளியோட தலையில தாக்கி அவனை நிலைகுலை செய்வதற்கு என்ன ஒரு முக்கியமான வழி அப்படின்னா தேங்காய் அடிச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு போர்க்களத்துல போய் எதிரியோட தலை தாக்குதலுக்கு பயன்படுத்தினாங்க. இந்த முறையை தான் தேங்காய் சுவடு முறைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததா கருப்பட்டி சுவடு முறை. கருப்பட்டிங்கிறது நம்ம பாரம்பரிய இனிப்பு சுவையூட்டி. தமிழ் மக்களுக்கு முதல் இனிப்பு சுவையூட்டியே கருப்பட்டி தான். அந்த கருப்பட்டியை காய்ச்சணும், அடிப்பிடிக்காம லாபகமா கிண்டணும் அப்படின்னா ஒரு கால்பாடத்தை எடுத்து வச்சுதான் ஆகணும். அந்த கையில இருக்க அகப்பைன்னு சொல்ற அந்த கரண்டிக்கும் சரி, நம்ம காலுக்கும் சரி ஒரு இணை ஒத்த ஒரு அசைவு தேவைப்பட்டுச்சு. அந்த கால்பாடத்தை அப்படியே டிட்டோவா காப்பி எடுத்து நம்ம சிலம்ப கம்பல பயன்படுத்தினோம்னா எதிரியோட கால் பகுதியில தொடைக்கு கீழான கால் பகுதிகளில் அதிகமான தாக்குதல்களை பயன்படுத்தலாம். அந்த சுவடு முறையை தான் கருப்பட்டி சுவடு முறைன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு சுவடு முறைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. இதை எங்க விளையாடணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த சிலம்பத்துல இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த விளையாட்டு இதுக்காக விளையாடப்பட்டது அப்படிங்கிறத யாருமே வெளியே சொல்லவே இல்லை. நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் சொல்றது இல்லை. அதுல முக்கியமா இப்ப நம்ம தேங்காய் சுவடு, கருப்பட்டி சுவடு, ஒத்தை சுவடு அப்படிங்கிற சுவடு முறை என்னன்னா, முன்னாடி தாத்தா காலத்துலலாம் சும்மா மாமா மச்சானுங்களுக்குள்ள சில போட்டிகள்லாம் வைப்பாங்க ஊர்ல. இப்போதைக்கெல்லாம் இந்த மஞ்சள் நீராட்டு, முறை பொண்ணு தண்ணி ஊத்துறது, இந்த மாதிரி கேம்லாம் இருக்கும்போது மாமா மச்சானுக்குள்ள உறவுல இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலில் சுண்ணாம்பு பூசி விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு சொல்லுவாங்க. அதாவது மச்சாமாரு இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க கையில இவ்வளவு தூரம் சுண்ணாம்பு நினைச்சுக்குவாங்க. அந்த அவங்களுக்கு சின்ன முறையில இருக்க ஒரு ஆளோட காலில் அந்த சுண்ணாம்பை பூசணும். பூசிட்டா அவர் தோத்துட்டாரு, இவங்க எல்லாம் வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மச்சா மாமனுக்குள்ள அந்த அந்த சுண்ணாம்பு பூச்சி விளையாட்டை அடிப்படையாக கொண்டு வந்ததுதான் இந்த ஒத்தைச்சி விடுமுறை. ஒரு காலை ஊன்ன காலை எடுக்கவே கூடாது. இத அடிமுறையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிலைச்சுவடு முறைன்னு சொல்லுவாங்க. ஊன்ன காலை எடுக்கவே மாட்டாங்க. இப்ப இடது காலை ஊனிட்டாங்கன்னா அந்த இடது கால் அங்கேயே இருக்கும். ஸோ இந்த இடது காலை ஊனி மிச்ச இடத்துக்கெல்லாம் திரும்பி ஒரு சுவடு முறை போடுவாங்க. எதிரியோட தாக்குதலுக்கும் சரி, எதிரியில இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் சரி, அந்த ஊன்ன காலை எடுக்காம விளையாடுறதுதான் ஒத்தை சுவடு முறை. இதுதான் குதிரை சுவடு முறை. இது குதிரையில இருந்த போர்ப்படை வீரர்கள் தங்களுடைய எதிரிகிட்ட இருந்து ஈட்டி, வேல் கம்பு, இந்த மாதிரி ஆயுதங்கள், மது அப்படின்னு சொல்ற 2 கூர்முனை வாள்கள் இதெல்லாம் பயன்படுத்தி எதிரிகளை தாக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் குதிரை சுவடு முறை. இந்த மாதிரி இன்னும் மற்ற சுவடு முறைகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.